வீடியோ பார்க்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்தி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். கிளாஸ் ஆட் த காஸ்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கும் டேமியன் பீர்ஸுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை WWE நடத்தியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இடையிலேயே குறுக்கால வந்து ட்ரூ மேக்கின்டையரை டிஸ்ட்ராய் பண்ணி டேமியன் பீர்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஓப்பனாக சொன்னோன்னா ட்ரூ மேக்கின்டையர் தோக்கிறதுக்கு காரணம் சிஎம் பங்கு, இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஸோ அந்த நிகழ்வில் ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா சிஎம் பங்கை பற்றி பேசியிருப்பார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ மெயின் ஷோக்கு வருவோம். மெயின் ஷோவில் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் பார்த்திங்கன்னா சிஎம் பங்கு வந்து வந்திருப்பார். அதை WWE பார்த்தீங்கன்னா மறைச்சிருப்பாங்க ட்ரூ மேக்கின்டையர் இருக்குது. அதே மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் மெயின் ஸ்டேஜில் வந்து சிஎம் பாங் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து சிஎம் பாங்கோட பேரை சொல்கிறத கேட்டு கடுப்பாயிட்டார். பின்ன அவர் கடுப்புறாதா? ஏன்னா சிஎம் பங்க் பண்ணது தப்பு. ட்ரூ மேக்கின்டையர் வந்து அவர் இன்ஜுரி தான் படுத்தினார். ஆனால் இவர் விளையாடுற மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கனவை வந்து டிஸ்ட்ராய் பண்ணார். டோட்டலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறாரு. அதனால் எனக்கு இந்த ரெஸ்லிங் கம்பெனி வேண்டாம், ஐ குயிட்னு சொல்லிட்டு போயிருப்பார். பட் ஆனால் இது ஃபேன்ஸ் மேலே கோவிச்சு கூடவே விஷயம். ஃபேன்ஸ் எதன்னு திட்டணும். அப்போ எதுக்கு WWE வந்து ஐ குயிட், நான் இந்த WWE விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். பேக் ஸ்டேஜில் நம்ம ட்ரிபிள் ஹெச் கூட பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரை பார்த்து என்ன முடிவு எடுத்திருக்கு, இது தப்பான முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரூ மேக்கின்டையர் ட்ரிபிள் ஹெச் கிட்ட பேசுனதை நமக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிகிற மாதிரி அஃபிஷியலி WWE பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து ட்ரிபிள் ஹெச் கிட்ட பேசும்போது, நீ நடிக்காத, எனக்கு நல்லாவே தெரியும், நீ ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்த சொன்ன, அதை நான் காதுக்குள்ளே கேட்டேன். அது என்னன்னா, ட்ரூ மேக்கின்டையரான நான் வந்து என்னுடைய ஹோம் டவுனில் மேட்ச் விளாடும்போது நீ என்னை பற்றி பேசலை, சிஎம் பங்க் வந்து கிளாஸ் ஆஃப் த கிளாஸுக்கு வந்தது நாங்கள் சந்தோஷப்படுறோம், அவன் வந்து வந்தது எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்கு வசதி தான் பேசியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நீ முழுக்க சிஎம் பங்கு சப்போர்ட் பண்ணுற, அப்போ ஓ ரெஸ்லிங் கம்பெனியில் நான் அதுக்கு சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. WWEயும் இப்போ TNAயும் ஒரு கொலாபரேஷனில் இருக்குது. TNA ரெஸ்லிங் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா இப்போ WWE குயிட் பண்ணது ஒருவேளை TNAக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அஃபிஷியலி ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே WWE விட்டு போகல, இது ஒன்லி ஸ்டோரி லைன் தான். ஸ்டோரி லைனுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் WWE விட்டு போகிற மாதிரி கண்டிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்துடுவார். ஏன்னா சிஎம் பங்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் சம்மர் ஸ்லாமில் பயங்கரமான மேட்ச் இருக்குது. இதே போல் ட்ரூ மேக்கின்டையர் வந்து இப்போ WWE விட்டு வெளியே போகிற மாதிரி கட்டிட்டாங்களா, அவர் TNAல போய் ஒரு மேட்ச் விளையாடிட்டு வந்துடுவாருன்னு வைங்களேன். அப்போ நம்ம சிஎம் பங்கு வந்து ரெடியாக இருப்பார். எப்படி ட்ரூ மேக்கின்டையரை பழி வாங்கினாரோ அதே மாதிரி சிஎம் பங்கு வந்து ட்ரூ மேக்கின்டையர் பழி வாங்கணும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் வருவார். ஒருவேளை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாகவோ அல்லது மணி இன் த பேங்க் லேடர் மேட்ச்லேயோ சிஎம் பங்கு இருந்தால் அவரை வின் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரூ மேக்கின்டையர் வருவார். பழி வாங்கி தீரணும்ல. செத் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டாக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டனாக வந்திருந்தார். ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க் பேப்பர் டைமில் செத் ரோல்ஸ் வருவார் அப்படிங்கிற இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்டர் மூலியம் தான். அஃபிஷியல் போஸ்டரில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து மணி இன் த பேங்க் டைமில் செத் ரோல்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு நல்லா தெரிஞ்சிடுச்சு செத் ரோலன்ஸ் வந்து மணி இந்த பேங்கில் இருப்பாருன்னு. பட் ஆனால் இப்போ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுன்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டட். ஸோ டேமியன் பீர்ஸுக்கு ஒரு தகுதியான ஆப்பனண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டேமியன் பீர்ஸ் வெற்றி பெறாருன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நடந்த பல மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காரு செத் ரோலன்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் வீக்ஸில் கூட WWE பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்கான குவாலிஃபை மேட்சை ட்ரிபிள் த்ரெட்டாக நிறைய கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க. பூரா ட்ரிபிள் த்ரெட் தான். நிறைய ரெஸ்லர்ஸுக்குனால இப்படி பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்கு 8 பேரை செலக்ட் பண்ணிடலாமே, 6 பேர் லேடர் மேட்ச்சுக்கு, இல்லாட்டா கூட்டமாக சண்டை போட வச்சிடலாமே, நல்லா தான் இருக்கும். பட் WWE பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து தான் சண்டை போட வைக்கிறானுங்க. அதுலேயும் ரே மிஸ்டீரியோ ஃபின் பாலர் வெர்சஸ் ஜே ஊசோ கூட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து வெற்றி பெற்றிருப்பார். ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, ஃபின் பாலர் வந்து ஜெயிப்பாருன்னு. பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ஃபின் பாலரை கலத்து விட்டானுங்க. ஜே ஊசோவை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஜே ஊசோ தான் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றாரு. ஓகே, இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலி WWE பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க.
இப்போ செத் ரோலன்ஸ் வச்சுருந்த ஃபோட்டோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மெயின் ஃபோட்டோ கிடையாது. மெயின் ஃபோட்டோவை இப்போ தான் WWE வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் யார் இருக்கா காட்டிங்கன்னா ஜே ஊசோ மட்டும் தான் அந்த மெயின் போஸ்டரில் இருக்கார். அது எப்படி இருக்கார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஹைலைட்ஸு. ஜே ஊசோ கிட்ட மணி இந்த பேங்க் ஃப்ரீ கேஸ் இருக்குது. அந்த ஃப்ரீ கேஸ் இருக்கிற மாதிரி அது எப்படி மணி இந்த பேங்க் பேப்பரின்னு போடல, மணி அதை பேக்கில் வெட்டிட்டு ஈட் இந்த பேங்க் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. எப்பா ஜே ஊசோ உனக்கு வந்து வாழ்வை பற்றியா சிங்கிள் போஸ்டர், அதாவது ஜே ஊசோ சிங்கிள் போஸ்டராக முதல்ல WWE பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் இருக்கார், யாருமே கிடையாது. இது அவரோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய திருப்பம். ஒருவேளை ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்லாம் விட்டுற எப்படி இருக்கும். இப்போ கையில் ஜே ஊசோ கையில் ஈட் இந்த பேங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ கேஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே அவர் கையில் மணி இந்த பேங்க் ஆகி அந்த மணி இந்த பேங்கை ஈட் இந்த பேங்க் ஆக்கினா எப்படி இருக்கும். உண்மையிலேயே ஜே ஊசோடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மறக்க முடியாத விஷயமா இருக்கும். கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் மணி இந்த பேங்கில் எவன் டிசைனிங் பண்ணான்னு தெரில. எப்பா சகல உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா, உனக்கு பார்த்தா கையில் கை கொடுப்பேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக பார்த்தீங்கன்னா டிசைனிங் பண்ணியிருக்கிறாங்க. அதே டிசைனிங் ஏன் கண்டிப்பாக அப்கமிங் பேப்பரில் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குது. சம்மர்ஸ்லாமுடைய கிராஃபிக்கை கம்பேர் பண்ணும்போது, ரசல்மேனியா கிராஃபிக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த கிராஃபிக் உண்மையிலேயே நல்லா இருந்தது. இப்போ பேக்லாஷு, இப்போ கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்களோட கிராஃபிக் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. ஜே ஊசோ கையில் ஈட் இந்த பேங்க் இருக்கிற மாதிரி WWE பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமி ஜெயின் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அவருடைய ஹோம் கண்ட்ரியான கனடாவில் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுவார். யாரா கூட மோத இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பிரான் பிரேக்கர் வந்திருப்பார். நான் கூட ஜே ஊசோ கூட தான் சம்மர்ஸ்லாமில் தான் டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் நீங்கள் பிரான் பிரேக்கர் ஒரு டஃப் அண்ட் காய் பார்த்தீங்கன்னா சமி ஜெயினுக்கு வந்திருக்கிறதுனால ஒருவேளை டைட்டில் மாறுமோ அப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணி இருக்குது. ஏன்னா இப்போ வேறு ஒரு ரெஸ்லர் சண்டை போடுறதுக்கும் நம்ம ப்ரான் பிரேக்கர் சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ பேரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கில் சண்டை போடுறது இல்லை, ரோல் அப் மூலியமாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வந்து ப்ரான் பிரேக்கரை வீழ்த்திட்டார் அப்படின்னாலும் அப்கமிங் வீக்கில் கண்டிப்பாக அகெயின் வந்து ப்ரான் பிரேக்கர் வந்து சாமி ஜெயின் கூட தான் மோதுவார். அப்போ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின்ட்டு ப்ரான் பிரேக்கர்கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ரான் பிரேக்கர் கிட்ட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் போச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குந்தர் கிட்ட இருந்து எப்படி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை யாருமே வாங்க முடியாமல் ஒரு டஃப் அண்ட் காயாக இருந்தாரோ அதே நிலமை தான் ப்ரான் பிரேக்கரும். ப்ரான் பிரேக்கர்கிட்ட வந்து எவனுமே டைட்டில் பிடிக்க முடியாது, அப்படி ஒரு டஃப் அண்ட் காயாக இருப்பார். WWE பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை பெரிய லெவலில் காட்டணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இதை விட பெரிய லெவலில் காட்டணும்னு சொல்லி தான் இப்போ டைட்டில் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ரான் பிரேக்கர் தான் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுடைய ஆப்பனண்ட் அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல. ஷேமஸ் இருக்கார், லைட் கைசர் இருக்கார். இவங்க மத்தியில் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா யார் கூட தன்னோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை மணி இந்த பேங்கில் டிஃபெண்ட் பண்ணுறாரு, அவரோட ஹோம் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் போன வருஷம் கூட நம்ம சாமி ஜெயின் வந்து ரோமன் ரீன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அவருடைய ஹோம் கண்ட்ரியில் தான் விளையாடிருப்பார். அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் அதில் தொகை தான் செஞ்சார். ட்ரூ மேக்கனர் கண்டிப்பாக 2 தடவை யூகேல தோற்று போயிட்டார். ஸோ அதுவும் ட்ரூ மேக்கனர் சோலோ அட்வைசராக இருந்தாருங்க கிளாஸ் ஆகஸ்ட்டில், அதிலே வச்சு செஞ்சு விட்டானுங்க. ஸோ அதே மாதிரி சாமி ஜெயினையும் செய்ய போகிறானுங்களா? ஏன்னா இப்போ அவர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவர் ஃபோட்டோவே இல்லை, ஜே ஊசோ ஃபோட்டோ தான் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு விட்றானுங்களும் தெரியல. அதே மாதிரி ஜாக் கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் அடைஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தான் டீம் மெம்பர்ஸை எதுக்கு என்ன அட்டாக் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்கும்போது டன் இதோட முடிஞ்சுது, ஆல்ஃபா அகாடமி டீமில் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புறக்கிட்டு போயிட்டாங்க. எஸ், இதுக்கப்புறமா ஆல்ஃபா அகாடமி அப்படிங்கிற டீமில் ஜாக் கேபிள் கிடையாது. இவங்க 3 பேருமே ஜாக் கேபிளை விட்டுட்டு தனியாக போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா தனி டீமாக இருக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸுக்கும் ஜாக்கபேலுக்கும் நம்ம ஒரு மேட்ச் பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேக் சைடு சண்டை ஏற்படுத்திட்டானுங்கல்ல. ஜாக்கேபில் நம்ம அங்கிளோடி அட்டாக் பண்ண மாதிரி காட்டாங்கல்ல, அவரோட அங்கிளோடி ஸ்டோரி போவாரோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அலிகா டெய்லர் வந்து இந்த வாரம் நடந்த ராலை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ராக வந்திருப்பாங்க. ஏன் கேட்டிங்கன்னா ரிகோஷிட்டை வந்து ப்ரவுன் பிரேக் அட்டாக் பண்ணதில்ல, சமதா இர்வானை வந்து இப்போ ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்கல்ல, அதனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரலையா, அதுக்கு பதிலாக இவங்க வந்துருக்குறாங்கன்னு சொல்லி WWE சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அலிகா டெய்லரோட சமந்தா இர்வானியோட ஸ்மாக்டவுனில் மிந்தி ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார்ப்பா. இப்போ கூட NXTல அனௌன்ஸராக இருக்கார். அவர் உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். அது ரோமன் அப்படின்னு நினைப்பார். அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். WWEக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன பண்ணுறதுனே தெரில போல இருக்குது வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ண. அதனால் பிட்டு படம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லீ மார்கனை கூட காமமாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறத WWE பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
லீ மோர்கன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ராலெல்லாம் உச்சக்கட்டம். இந்த டிஷர்ட் எப்படி கலத்துறது. WWE பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக பல காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆபாசம் அப்படிங்கிற விஷயத்தை உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. சரி ட்ரிபிள் ஹெச் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அதில் தாண்டா நான் எக்ஸ்பர்ட்டு அப்படிங்கிற மாதிரி காலுக்கு மேலே காலை போட்டு நிரூபிச்சிட்டாரு. நான் பிட்டு படம் தான் ஓட்டுவேன், நீ பார்க்குறேன்னா பாரு, பார்க்கட்டா போனேன். எஸ் நம்ம WWE பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் லீ மோர்கனுக்கும் இப்போவே இப்படிப்பட்ட ஸ்டோரி லைன்லாம் உருவாக்குறாங்கன்னா ஒருவேளை லீ மோர்கனும் டாமினிக் மிஸ்டீரியும் ஒன்று சேர்ந்துட்டா யோசிச்சு பாருங்க. ஐயோ எட்ஜ் லீட்டா விஷயத்த மண்டே நைட்டாவில் பண்ணிடுவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் முக்காடை போட்டு தான் மண்டே நைட்டாக பார்க்கணும். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்குறோம், அப்புறம் முக்காடை போட்டு தான் பார்க்கணும் போல இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை பற்றின கருத்து என்னது அப்படிங்கிறத மறக்காமல் விமர்சனம் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஃபேமிலி சேனல். செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஆதரவு தந்து மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நல்லா இருக்குதுன்னா லைக் பண்ணிக்கோங்க.